सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् ऋक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம்பரம். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் கடைத்தேற ஒரே வழி அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாம சங்கீர்த்தனத்தை விட்டுட்டு மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறோம். இப்போ ஆத்ம ஞான உபதேசம்லாம் கூட நம்ம பகவத்கீதையில் சொன்னதை நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கேட்க வேண்டியது தான். ஆனால் கடைப்பிடிக்க வேண்டியது நாம சங்கீர்த்தனம் தானே. ஆனால் நாம சங்கீர்த்தனம் சொல்ல விடமாட்டேன்றது என்னன்னு தெரியல. நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியம். நாம சங்கீர்த்தனம் தான் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதாவது நாம சங்கீர்த்தனம் ஒன்றே போதுமானது. அதுலேயும் ராமநாமா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இவ்வளோ பெருநாமா சொல்கிறேன் இல்லையா, தேவையில்லை. ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமும் சரி, ஹரே ராமா மகாமந்திரமும் சரி, இந்த ராமநாமத்தையே நீ தொடர்ந்து சொன்னோன்னா அதுலேயே ஐக்கியம். ராமநாமத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம். சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்ட்டு சிவபெருமான் சிவபெருமான் சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லை, இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராம மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான நாமங்களும் சகசிரநாமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான மற்ற நாமங்கள்லாம் இருக்கே, அத்தனைக்கும் துல்லியமானது ராமான்ற சொல்கிறதுல. எல்லா ஆயிரக்கணக்கான நாமங்கள் அந்த ராமநாமத்துக்குள்ளே ஐக்கியன்றார், அடக்கம். ராமநாமத்துக்குள்ளே எல்லா மந்திரங்களும் எல்லா நாமங்களும் அடக்கம். இந்த ராமான்னு ஒன்று சொல்ல தெரிஞ்சுன்னா போதும், வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை. வேறு எதுவும் தெரியணுன்னு அவசியமே இல்லை. வேறு அந்த மந்திரம் இந்த மந்திரம் அதெல்லாம் தேவையில்லை. ராம மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுதான் தாரக மந்திரம்னு பேர். இதுதான் மகா மந்திரம், இதுதான் தாரக மந்திரம், இதுதான் எல்லாமே. இது பிரணவத்துக்கு சமமானது. ராம்னு சொன்னால் பிரணவம், ராமான்னு சொன்னால் நாமம். அப்படி இருக்கும்போது இதை நான் சொல்ல இது மட்டும் போதும். இதை நம்ம எத்தனையோ தடவை அகண்ட நாமெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் நடுவில் நம்மளால் போட முடியல. அது என்ன காரணம்னே தெரியல, என்னால் போட முடியல. அகண்டமாக நாமாவும் சொல்ல முடியல, அகண்டமாக நாமத்தை போடவும் முடியல, என்னால் அப்லோடும் பண்ண முடியல. அது எப்படியோ ஒரு விதத்தில் தடங்கள் வந்தது. அதுக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் நல்லா தெரியும், மனசுக்கு புத்திக்கும் நல்லா தெரியுது நாம ஒன்று போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்னு. ஆனால் அந்த மனசு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது பயங்கர சுபாவம் உடையதாக இருக்குது. பௌதிக விஷயத்தில் மயங்கிறது இல்லை, ஆன்மீக விஷயத்துலேயே கொஞ்சம் பகவத்கீதை படிக்கலாமா,
பாகவதம் பார்க்கலாமா, ராமாயணம் படிக்கலாமா, அந்த புத்தி அந்த புத்தி என்ன பண்ண கொஞ்சம் இறங்கிடுது. சரி, கொஞ்சம் பாகவதத்தில் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கலாம், அந்த கதையெல்லாம் பார்க்கலாம். அப்படி பாகவத தர்மம் தான், பகவன் நாமாவும் பாகவத தர்மம் தான், பாகவத பாராயணம் பண்ணுறதும் பாகவத தர்மம் தான், ரொம்ப சுவையுடையது தான். ஆனால் உயர்ந்த இடம் எதிரானா நாம சங்கீர்த்தனமே போதுமானது. ஆனால் இந்த மயங்கர மனசு இருக்கிற வரைக்கும் பாகவதத்திலே போகலான்னு தோணுமே தவிர, அந்த பாகவதம் படிக்க படிக்க டக்குன்னு பாகவதமும் படிக்கணும், நாமாவும் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எதனா ஒன்றுத்தில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று பாகவதம்னா பாகவதம், இல்லை நாமானா நாமம், இல்லை டைம் கணக்கு வச்சுப்போம். 1 மணி நேரம் நாமா சொல்லலாம், ஒரு மணி நேரம் பாகவதம் படிக்கலாம், மற்ற நேரங்களில் வேலைக்கு போகலாம், மற்ற லௌகிகமான காரியங்களை பார்க்கலாம், லௌகிகமான செயல்களில் ஈடுபடலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அது ஒரு யந்திரமயமாக இருக்குமே தவிர, அது ஒரு யந்திரமயமாக இருக்குமே தவிர அனுபவமாக இருக்காது. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண முடியாது. அதனால் பகவான் என்ன அந்தந்த சமயத்தில் பண்ண வைக்கிறானோ, நாம் நினச்சா அந்த 3.5 மணி நேரம் நாமா சொல்கிறேன், 3 மணி நேரம் நாமா சொல்லியிருக்கேன், நினச்சா பண்ண முடியாது. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் பண்ண முடியும். பகவான் கிருபை பண்ணலையான்னா, பகவான் எப்பவும் கிருபை பண்ணின்னு இருக்கான். நாம் தான் பயன்படுத்திக்கல. தப்பு நம்ம மேலே தான். நாமன்னு சொல்லக்கூடாது, என் மேலே தான் தப்பு. என் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் என்னால் நாமா சொல்ல முடியல. ஏன்னா பாகவதத்தில் மனசு மயங்குது, பகவத்கீதையில் மயங்குது. அந்த ஆத்ம ஞான விஷயத்தை பற்றி கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த டைமில் நாமா சொல்லியிருக்கலாம். ஆத்ம ஞான விஷயத்தை பற்றி பேசுறதை காட்டிடலாம் நாமா சொல்லியிருந்தால், ஆத்ம ஞான விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், அனுபவிக்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நாம சங்கீர்த்தனம் தான் பெஸ்ட்டு. அந்த இடத்துல எல்லா தர்மங்களும் அடிபட்டு போயிடுது. ஆத்ம ஞானமோ இல்லை ஞான யோகமோ மற்ற யோகங்களோ எல்லாமே இந்த நாம சங்கீர்த்தத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. நாம சங்கீர்த்தனம் அது எப்படி சொல்கிறது, இந்த நாம சங்கீர்த்தனன்றது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். நாம சங்கீர்த்தனம் மட்டும் ஒரு செப்பரேட்டாக நிற்கும், எதுலேயும் ஒட்டாது. எந்த தர்மங்கள்லையும் நீங்கள் வேணால் சேர்த்து பாருங்களா மற்ற தர்மங்களோட. இதுக்கு நாம என்ன எதிர்பார்க்குதுன்னா, இதுக்கு எனக்கு தனி கௌரவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். இது சொன்னால் புரியாது. நீங்கள் இது நாம சொல்லிக்கிட்டு நான் பாகவதம் படிக்கிறேன் எல்லாம் படிக்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாகவதம், ஓகே. ஆனால் பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறமா தெரியும் நாம சொல்லணுன்னா நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வராது. எதெல்லாம் ஒன்றுத்தில் தான். இதுக்கு என்ன சொல்லணும்னா தனி கௌரவம். எல்லாம் இல்லாட்டி என்னை விட்டுடு, ஒன்று என்னை பிடிச்சிக்கோ, நல்லா என்னை ரெடியாக நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ, இல்லை என்னை விட்டுடு. அப்படின்னா நான் பாகவதத்தை நாமத்துக்கு ஏற்ற மாதிரி நீ அதுதான் உண்மை. பாகவத தர்மமே நோக்கமே கடைசியில் லாஸ்ட்டில் நான் பாகவத தர்மத்தினுடைய நோக்கம் என்னென்னு லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவபரணாசனம் பிரணாமோ துக்க சமணகா தம் நமாமி ஹரிம் பரம். இதுதான் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்றது லாஸ்ட்டில் முடிவாக சொல்லியிருக்கு. முடிவான ஸ்லோகம் அதுதான் பாகவதத்தில். அதுக்கு கொண்டு போகிற மாதிரி நீ பாகவதம் படித்தேன்னு சொன்னால் பாகவதம் ஓகே, இருந்தாலும் தேவையில்லை. நாம சொல்கிறவங்களுக்கு பாகவதம் கூட தேவையில்லை. என்னடா இது பட்டுன்னு இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல மகான்கள் சொல்லியிருக்காங்க. இதில் கொஞ்சம் மயங்கின்னு அதில் கொஞ்சம் மயங்கின்னு அப்புறமா எந்த தர்மத்தையும் சரியாக கடைப்பிடிக்காமல் இருக்கிறத காட்டிலும் ஒரு தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சோம்னா அது நம்மளுக்கு எல்லா பலன்களையும் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோட்சம் 4 விருது புருஷார்த்தங்களையும் அள்ளி கொடுத்துடும் அப்படின்னு மகான்களுடைய தீர்மானம். ஏதன் நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம்
யோகிகள்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. யோகினாம் நிருப நிர்ணீதம், நிர்ணயமாக சொல்லியிருக்காங்க. ஹரே நாமானு கீர்த்தனம், ஹரிநாம கீர்த்தனமே போதுமானது. நீ ஞானத்தை அடையினாலும் மோட்சத்தை அடையினாலும் இச்சைன்னா ஆசைப்பட்டக்கூடிய விஷயங்கள் அடையணுன்னாலும் எல்லாமே நாம சங்கீர்த்தனம் கொடுத்துரும். நீ தனியாக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் நீ சிரமப்படுற? அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? அந்த சமயத்தில் ப்ராக்டிக்கலாக நாம சொன்னால் பகவான் நேரடியாக சீக்கிரமாக திருப்தி அடைகிறார் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு நீ கடைப்பிடிக்கிறத காட்டிலும் டேரெக்டாக கடைப்பிடிக்கிறது ப்ராக்டிக்கலாக செய்யலாமே. நாம சொல்லாமல் ராம 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 ராமான்னு ஏன் அந்த புத்தி வரமாட்டேன்றது? அவ்வளோ லேஸில் வராதான் அது. ஏன்னா வந்துச்சுன்னா நம்ம பழிச்சிட்டோம். நம்ம வேறு எதுவுமே தேவையில்லை, வேறு எந்த தர்மமும் தேவையில்லை. இந்த ராமநாமா சொல்கிற இந்த ஒரு தர்மம் மட்டும் போதுமானது. ராம 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 ராமன்னு கர்ஜிக்க தெரிஞ்சால் போதும். என்னது? ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். இது ஒரு நாம 2 நாமா சொல்லிட்டு நான் நாமா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 10 நாமா 20 நாமா சொல்லிட்டு நான் நாமா சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் கூட அது பகவத் கிருபையினால் தான் சொல்கிறேன்னு நினைக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அது போதாது. குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது சொல்லணும் ராமநாமத்தை. ஆனால் ரொம்ப சுலபம் ராமான்னு சொல்கிறது, ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம். மற்ற தர்மங்களில் ஈடுபடுறதுக்கு ஒன்றும் ஆர்வம் உண்டாகுமே தவிர நாமா சொல்கிறதில்ல அவ்வளோ லேஸில் ஈடுபாடு உண்டாகாது. உண்டாயிடுச்சுன்னா மற்ற தர்மங்களை நீங்கள் தாராளமாக விட்டுடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். மற்ற தர்மங்கள் நீங்கள் எதையும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1000 பேர் 1000 சொல்லட்டும், எனக்கு நாமா போதும்பா, எனக்கு ராமநாமா இருக்குது, அது ஒன்று போதும் என் ஸ்ரேயஸுக்கு. நான் மோட்சம் அடைகிற வரைக்கும், என் பகவானை தரிசனம் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த நாமா ஒன்று கொடுத்துரும் அப்படின்னு தீர்மானமாக யோகினாம் நிருப நிர்ணீதம். அந்த தீர்மானம் உனக்குள்ளே திருடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்புறமா நீ எதுக்கும் மயங்க மாட்டேன். மயங்கிருந்தால் தானே இப்போ நாமசிங்கத்தில் இப்போ நம்ம பாகவத்தில் மயங்கணும், பகவத்கீதையில் மயங்கணும். கொஞ்சம் அதில் மயங்கிருந்தால் தானே இப்போ பாகவத கதையை பற்றிலாம் நிறைய நடுவில் பேசியிருக்கோம், பகவத்கீதை பற்றி பேசுகிறோம். மயங்கினதால் தானே நாமசிங்கத்தை கோட்டை விட்டேன்னு சொல்ல விட கோட்டை விட்டுட்டேன் நான் விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி தான் சொல்லணும். அடியன் விட்டுட்டேன், அகண்ட நாமா போட்டுன்னு இருந்தவன் விட்டுட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, யாருடைய சாதுக்களுடைய மனசை ஏதாவது புண்படுத்தியிருக்கலாம், யாருடைய சாபமோ யாருடைய தாபமோ நம்மளுக்கு தெரியல, சொல்ல முடியாது. ஏதாவது சாதுக்களுடைய மனசை புண்படுத்தியிருக்கணும், எனக்கு தெரியல. ஆனால் தெரியாமல் யாருக்காவது நான் மனசை புண்படுத்திருக்கலாம், சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணிடலாம். இல்லாட்டி பகவான் நாமத்துக்கு நாம பதார்த்தங்கள் 10 இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. கண்டிப்பாக பண்ணியிருந்தால் தான் இதுபோல் தடைபடும், இல்லைனா இல்லை. தெரியல, அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். ஏதோ ஒரு அபராதம் பண்ணியிருக்கேன், அது காரணத்தினால இந்த தொடர்ச்சியாக அகண்ட நாமா போட்டுன்னு வந்தது விட்டு போச்சு நடுவில். இந்த நாமா ஒன்று போதும் அப்படின்ற திருட புத்தி யாருக்கு இருக்குதோ அவர்கள் பாபத்தினுடைய முடிவை அடைந்து விட்டார்கள். ஏஷாம் து அந்த கதம் பாபம், அந்தம்னா முடிவு, பாபம் அவனுக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் அவனுக்கு பாபங்கள் வேலை செய்யாது. எப்போ நாமத்தை பிடிச்சுட்டியோ இனிமேல் உனக்கு பாபங்கள் வேலை செய்யாது. ஆனால் நாமத்தை மாத்திரம் பிடிக்கணும், கொஞ்சம் இதில் அப்படின்னு மயங்கக்கூடாது. பாவ தர்மமே ஆனாலும் இல்லை, அவங்க கொஞ்சம் சொல்கிறாங்களே அந்த உபன்யாசம் போய் கேட்போம், இது போய் கேட்போம், நோ இதில் காம்ப்ரமைஸே கூடாது. நாமா அதை தான் எதிர்பார்க்குது.
நாம யார்? பகவான் தானே நாம வடிவத்தில் இருக்கான் பகவான். என்னை ஒருத்தர் பிடிச்சேன்னா என்னை ஒரு தர்மத்துக்கு இதுக்கு அனுகூலமாக பாகவதம் சொல்கிறதா இருந்தால் கூட இதுக்கு அனுகூலமாக தேவையில்லை. ஆனால் நீ டேரெக்டாக நாம சொல்லிட்டு போயிடலாம். அதோட இல்லை ரசோதயம் படிக்கலாம், பகவன் நாம ரசோதயம். அதில் பகவன் நாம போதேந்திரால் அருமையான விஷயங்களை, நாமத்தினுடைய பெருமைகளை அப்படி தூக்கி நிறுத்தியிருக்கார். நாமத்தில் ருச்சி வராதவங்களுக்கு பகவன் நாம ரசோதயம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அது நீங்கள் மாம்பழத்தில் ராமநாமா பப்ளிகேஷன்ஸ் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ராமநாம பப்ளிகேஷன்ஸ் விநாயகன் தெரு, ராமநாம பப்ளிகேஷன் ராமநாம வங்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. அங்கே போனால் இந்த புஸ்தகம் இருக்குது, பகவன் நாம ரசோதயம். சாக்ஷா ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் நாமத்தை சொல்லியே சித்தி அடைஞ்சிருக்கார் கோவிந்தபுரத்தில். அப்படியேப்பட்ட 59வது பீடாதிபதி, காஞ்சியில் 59வது பீடாதிபதியாவது ஜெகத்குருவாகிய ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் எழுதிய பகவன் நாம ரசோதயம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களால் நாமத்தை விடவே முடியாது. அவ்வளவு ஆர்வம் நம்மளுக்கு பிச்சுன்னு வரும். அப்படியேப்பட்ட ரசோதயம். அந்த ரசோதயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கடினமாக இருக்கும். அது எளிமையாக்கி சிறு புத்தகங்களாக அங்கே ராமநாம மாம்பழத்தில் ராமநாம வங்கியில் போட்டிருக்காங்க. சின்ன புஸ்தகம் நாமத்துடைய மகிமைகளுக்கு எப்படியும் 50 நான் பார்த்தே 20-30 புஸ்தகம் நிறைய இருக்குது. நாம மகிமை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகம்லாம் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா நாமத்தில் ரொம்ப பித்து பிடிச்சிடும், நாம ருச்சி ஏற்படும். இப்போ நாமத்தில் ருச்சி வராதவங்களுக்கு அது மாதிரி புஸ்தகங்களை படித்து நல்லா நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுதுன்னா அது பிறகு நாமத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க. அதுவும் ராமநாமத்தை விட மாட்டீங்க கண்டிப்பாக. அப்போ தொடர்ந்து நாமத்தில் நீங்கள் புத்தி செலுத்துறீங்கன்னா அப்புறம் வேறு எதுவும் தேவையில்லை, எனக்கு இதே போதும் அப்படின்னு இருந்துடுவீங்க. ஆனால் யாருன்னா எதாவது சொன்னால் கூட தயவுசெய்து எப்பா நீ அதை கடைப்பிடி, எனக்கு ராமநாமம் இருக்குது அது போதும், நான் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன், நான் செய்ய வேண்டியது அது ஒன்று மட்டும்தான், இதை செய்துட்டேன்னா நான் எல்லாம் செய்து முடித்தாச்சு. ஆமாம், தபசு, யோகம், தானம், தியானம், எல்லா பலனும், யாகங்கள், தான தர்மங்கள், யோகங்கள், வேதாத்தியனம், தபசு, புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணியக்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தங்கள் போய் ஸ்நானம் பண்ணுறது, புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு தீர்த்தாடனம், க்ஷேத்திராடனம் போன பலன், எல்லா பலனும் ராமான்னு சொல்கிறதுனால கொடுத்துருமா. இது தேவஹூதியம்மா பாகவதத்தில் சொல்கிறாங்க. அந்த நாமத்துக்கு உன்னை கொண்டு வந்து வர்றதுக்கு தான் பாகவதமே, ராமாயணமே. ராமாயணம் கூட ராமோ இது பிரச்சானம். அப்போ ஒன்று கடைசியில் சொல்கிற ராமன்னு பிரச்சான மக்கள்லாம் வாக்கில் ராமநாமம் வருது. அந்த ராமநாமம் வரணுன்றதுக்காக தான் ராம அவதாரமே. மக்களுடைய வாக்கில் வந்து ராமநாமம் வரணும். அந்த நாம சொல்ல தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுதான் ராமாயணத்துடைய நோக்கம், பாகவதத்துடைய நோக்கம். இன்றைக்கி வந்து என்னென்னா உபன்யாசத்தில் பிரதானமாக இருக்கிறது 2 விஷயம், 2 கிரந்தங்கள். ஒன்று ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். இது 2 தான் எங்கே பார்த்தாலும் உபன்யாசங்கள் அதிகமாக மகான்கள்லாம் எடுத்து பிரமாணமாக வச்சு பேசுகிறாங்க. இது 2 கிரந்தத்தில் வந்து நாம மகிமையை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அகல்ய சாப மோட்சணம் எப்படி ஆச்சுன்னா நாமத்தை சொன்னதுனால, சபரி எப்படி முக்தி அடைஞ்சான் நாம சொன்னதுனால, மாரிசனம் நாமத்தை கண்டு பீதி அடைஞ்சான், அதனாலே அவனுக்கு மோட்சம் அடைந்தான். அப்போ நாமத்தை சொன்னான். அதே மாதிரி சீதையினுடைய ஆறுதலுக்கு நாமா சொன்னதுனால, நாம அவங்களையும் கொடுத்ததுனால, அப்புறம் ராமநாமத்தை ஜெபிச்சிருந்தார் ஆஞ்சநேய சுவாமி. அதனால் உடம்புக்குள்ள ரோம் கி ராம் மயக்க ராமநாமம் இருக்கு. அதனால தான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. கடலை தாண்டினார் ராமநாமத்தை சொல்லி, ஜெயத்யதி போல ராமகா அப்படின்னு சொல்லி தான் வானர்கள்லாம் மற்ற ராட்சர்லாம் வதம் பண்ணாங்க. ராமநாமம் சொல்லி தான் பாலம் கட்டினாங்க. அப்படின்னு நாமத்துடைய மகிமை தொட்டடம்லாம் இருக்குது. அந்த பாலம் கட்டினதே வந்து என்னென்னா கல்லில் ராமநாமம் எழுதி தான் அந்த கல் மிதக்குச்சான் ராமநாமம். அப்போ ராமநாமந்தான் பிரதானம். ராமாயணத்துடைய நோக்கமும் நாமா தான், பாகவத்துடைய நோக்கமும் நாமா தான். நாம சங்கீர்த்தன வயசு சர்வபாப பிரணாசனம் பிரணாம துக்க சமணா தம் நாம ஹரிம்பரம். இது பாகவத. மகாபாரதத்துடைய நோக்கமும் நாமந்தான். ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியா புனப்புனக தேயோ நாராயண சதா அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களை கிளறி பார்த்து என்ன லாபம், கடைசியில் என்னென்னா நாராயணான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும் அப்படின்றது தான் மகாபாரதத்தினுடைய சாரமும். நிறைய தர்மங்களை கேட்டு கடைசியில் இந்த தர்மங்கள்லாம் கடைபிடிக்க முடியாத மனுஷனாலன்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியர்கள் கேட்கும்போது
இது ஒன்றை கடைப்பிடிச்சா எல்லா தர்மங்களும் கடைப்பிடிச்ச பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு சாரமான தர்மத்தை சொல்லுன்னு கேட்ட உடனே அப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார், பகவான் நாமத்தை சொல்கிறது தான் சிறந்த வழி அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறாரா இல்லையா? அப்படின்னா இதுதான் மகாபாரதத்தினுடைய சாரமும் இதுதான். எல்லா புராணங்களுடைய சாரமும் பகவான் நாமா. அது பத்ம புராணமாக இருக்கட்டும், சிவமகாபுராணம் இருக்கட்டும். சிவமகாபுராணத்திலே பகவான் நாமா சொல்கிறது தான் முக்கியம். சிவ ஹர பவ அப்படின்னு சொன்னால் போதுமா, 2 அக்ஷரம். ஸ்காந்த புராணத்தில் பகவான் நாம மகிமை கொட்டி கிடையாது. எல்லா புராணம் விஷ்ணு புராணத்தில் தான் முதல் புராணம் எழுதினார் வியாசர். கடைசி புராணம் பாகவதம். பகவான் தான் ஆரம்பம் முடிவுமாக இருக்கிறான், விஷ்ணு தான், கிருஷ்ணன் தான். அப்படின்னும்போது புராணங்களில் பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்ல நாம மகிமையாக அவ்வளோ சொல்லியிருக்கு. களி சாது, ஏன்னா நாமத்தில் சொல்லி கரையேறிடலாம். களி நல்லது, ஏன்னா நாம சொல்லி கரையேறிடலாம் அப்படின்ட்டு வியாசர் ஒரு ஜலத்தில் மூழ்கி எழுந்துக்கும் போது சொல்கிறார், களி சாது, சூத்திர சாது, ஸ்திரீ சாது. பக்தினாலே ஸ்திரீகள்லாம் கூட பகவான் அடைஞ்சிட முடியும். நல்ல பிராமணர்கள் தான், தபஸ்விகள் தான், யோகிகள் தான் பகவான் அடைய முடியும்ல. ஸ்திரீகளோட சூத்திர கூட அடைய முடியும் பகவானை நாமா சொல்லிட்டா அப்படின்னு. களி சாது, ஸ்திரீ சாது, சூத்திர சாது அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறார். 3 தடவை எழுந்துக்கிறார் யார்? வியாசர். அப்போ தீர்மானமாக சொல்கிற பகவான் நாமா சொன்னால் போதுமானது. இது விஷ்ணு புராணம் மட்டும் இல்லை, ஸ்காந்த புராணத்தில் நிறைய கதை சொல்லியிருக்கு. ஆஹர பிரஹர சம்மர அப்படின்லாம் ஹர ஹர ஹரன்னு சப்தம் வந்ததுனால ஒரு வேடுவன் ஆஹர பிரஹர சம்மரன்னு சொன்னானா சாகம் சப்தத்தில். ஆஹர பிரஹர சம்மர, அதில் ஹர ஹரன்னு கடைசியில் சொல்கிறார் இல்லையா? அதில் ஆஹர ஹரன்னு நாமம் வந்ததுனால அவர் கைலாசத்துக்கு போனாராம். அந்த அதாவது ஒரு வேடுவ ஜாதியில் பிறந்தவன் ஆஹர பிரஹர சமர அப்படின்னு சொன்னதுனால கைலாசத்துக்கு போனாராம், நாமா சொன்னதுனால. இது மாதிரி நிறைய கதை இருக்குது. நாம மகிமையை பற்றி எல்லா புராணங்கள்லேருந்து எடுத்து சொன்னோம்னா அது விஸ்தாரமாகிடும். இன்றைக்கி உபன்யாசமே 5 மணி நேரம் 10 மணி நேரம் 10 மணி நேரம் சொன்னால் கூட போதாது. அவ்வளோ விஷயங்கள் நாம மகிமை சொல்லப்பட்டிருக்கு. குலம் தரும் செல்வம் தரும் நாராயணன் நாமம். ஆழ்வார்களும் பார்த்தா நாமத்துடைய மகிமையை கொட்டிட்டாங்க நிறைய நாம மகிமையை. ஊத்தை வாயில் அமிர்தம் சுரந்தது போல், இந்த ஊத்த வாயில் நாமா சொன்னால் அமிர்தம் சுரந்த மாதிரி ஆகிடுமா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க மகான்கள், ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அஜாமிலபாக்கியனம் தான் நடுநாயகமாக இருக்கிறது பாகவதத்தில். நெற்றியில் ஒரு பெண்மணிக்கு நடுவில் திலகம் இருந்தால் தான் மங்களத்தை கொடுக்கக்கூடிய. திலகம் இல்லைன்னா பார்த்தா அந்த மூஞ்சை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது இல்லையா, பார்க்கவே பிடிக்காது, சகிக்காது. அது நெற்றியில் திலகத்தை பார்த்தா அழகில்லாத பெண் கூட ரொம்ப அழகாக தெரிவா இல்லையா, நெற்றியில் திலகம் இருந்தாவே. அது மாதிரி நடுநாயகமாக பாகவதத்தில் திலகம் மாதிரி அஜாமில பாக்கியம் நாம மகிமையை நடுவில் வச்சுருக்கார் பற்றியா. அதான் அதில் பியூட்டி. அந்த அஜாமில பாக்கியம் இல்லைன்னா நிறைய பேர் நாமத்துடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கும். நாம எப்படி வேணாலும் சொல்லலாம். சாங்கேத்தியம், பாரிகாசியம் வா, ஸ்தோபம், ஹேரணம், ஏவவா, வைகுண்ட நாம கிரகணம், அசேஷ அகஹரம் விதஹோ, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு. பதிதஹா ஸ்கலிதஹா சந்தஷ்ட ஸ்தப்தஹாரஹா ஹரி 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 இத்தி அவசேனாக புமான் நர்கதியாதனாம். அவன் நரக தண்டனைக்கு உள்ளாக மாட்டான். ஹரிஹரின்னு தடிக்க விழும்போது, தும்மும்போது, இருமும்போது, கால் முறிப்பட்டும் போது, பாம்பு தேல் முதலியால் கடிக்கப்படும் போதும், எலும்பு முறிப்பட்ட போதும், வழிக்க விழும்போதும், எந்த நிலையிலையும் தும்மும்போது, இருமும்போது, உட்காரும் போது, எழுந்துக்கும் போது ஹரிஹரி ஹரிஹரின்னு ஒருத்தன் பகவான் நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் யாதனா, அதாவது நரக தண்டனைக்கு அவன் பாபம் வேலை செய்யாது. பாபத்தினால் தானே நரக தண்டனை அடைகிறான், அது கிடையாது அவனுக்கு. அவன் எங்கே பண்ணான்? வைகுண்டாதிபதியான பகவானால் பூஜிக்கப்படுவான். ஆமாம், பகவானே அவனை கொண்டாடுவார் அந்த பக்தனை. நீ நாமா சொல்லிட்டியா, நீ வா என் பக்கத்தில் வா, வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அழிச்சிப்பார். அதனால் நாமா சொல்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை, ஒரு புஸ்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமான்னு சொல்கிறதுக்கு எத்தனை புஸ்தகம் படிக்கணும்? அதனுடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீ புஸ்தகங்களை படிக்கணும்.
பகவான் நாம ரசோதயம் புஸ்தகம் படிக்கணும், நாம மகிமைகள் சொல்லக்கூடிய புஸ்தகங்கள்லாம் படிக்கணும். அதை மகிமை தெரிஞ்சுக்கணும். நீ என்னென்னா வெறுமனே ராமான்னு சொல்கிறதுக்கு எந்த புஸ்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோ நான் இப்போ சொல்லிட்டேன் ராமான்னு, அதுதான் அது காதில் விழுந்துடுச்சு, அப்படியே நம்ம அப்படியே காப்பி வச்சுக்க வேண்டியது தான், அப்படியே ராமநாமா சொல்ல வேண்டியது தான். ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சு. ஆனால் நம்ம அதை தானே செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம். கஷ்டமான விஷயத்தில் ஈஸியாக செய்கிறோம். ஒரு சப்தாகம் பண்ணணுன்னா எப்படியாவது அடித்து பிடிச்சி போய் நல்லா பணம் செலவு பண்ணி எப்படியாவது ஒரு சப்தாகம் வச்சிடறோம். இல்லை ஒரு யாகம் பண்ணால் பண்ணிடுறோம். இல்லை ஒரு கும்பாபிஷேகம், ஒரு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணணுன்னா பண்ணுறோம். தீர்த்த யாத்திரை போகணுன்னா போயிடுறோம். பணத்தை செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட அதுக்கெல்லாம் கூட செய்வோம். ஆனால் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து நாமா சொல்கிறா அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, டைம் இல்லை, நான் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ராமராமான்னு சொல்கிறது என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒரு அலட்சியம். அப்போ இது எல்லாத்த விட உயர்ந்த தர்மம் இது அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு ஏன் வரலன்னா, இதை டேஸ்ட் பண்ணல, ஒன்றும் அதை ருசிக்கலை. ருசிச்சிட்டான்னா விட மாட்டான். அது ராமான்னு சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை, சும்மா எதோ சொல்கிறாங்களுக்காக நம்ம சொல்லணும்னா எதுக்கு டைம் வேஸ்ட் தானே. அந்த டைமில் இது போல் ஏதாவது பூஜை புனஸ்காரம் இது போல் ஏதாவது அபிஷேகம் ஆராதனை போய் பார்த்தோம்னா அதில் புண்ணியம் இருக்குது. பக்தி நம்புவான், பக்தனே சரி. நிறைய பேர் நாமத்துக்கு வரமாட்டாங்க. பாகவதம் படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் நாமத்துக்கு மட்டும் வரமாட்டாங்க. நாமத்தில் ஒரு அலட்சியம். சில பேர் இடத்துல பார்த்தோம் நாமத்தில் ஒரு அலட்சியம். நாம சங்கீதமா, இல்லை நீங்கள் போயிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நாம சங்கீதத்தை அலட்சியப்படுத்தினா நேரடியாக அலட்சியப்படுத்த மாட்டாங்க, வரமாட்டாங்க. கூப்பிட்டா நேரடியாக அலட்சியப்படுத்த மாட்டாங்க, வரமாட்டாங்க. நான் பாகவதம் படிக்கிறோம், நாங்கள் ராமாயணம் படிக்கிறோம், எனக்கு அதுக்கு வேலை கரெக்டாக இருக்குது. அப்போ என்னன்னா அவ்வளோ லேஸில் சொல்ல விடாது நாமம். நம்ம நினச்சலாம் நாம சொல்லிட முடியாது. ராமான்னு சொல்ல முடியாது. ஒரு 10 நாமா சொல்லுவோம், 20 நாமா சொல்லுவோம். அதே பகவானோட அனுகிரகத்தினால தான் சொல்கிறோம். இருந்தாலும் தத் விஷயா மதிஹி, நம்ம விஷயத்தில் பகவான் புத்தி செலுத்தினால்தான் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாமசிங்கத்தனம் பண்ணுறதெல்லாம். அதனால் நடக்கவே நடக்காது. மாயை பொல்லாதது, புரட்டி ஏற்றுரும். உன்னை வேறு விஷயத்தில் மயங்க வச்சு பாரு. கொஞ்சம் மயங்கிற புத்தி இருந்துச்சுனாவே நாமத்தை சொல்ல விடாது. அப்படி தானே விழுந்தேன், அடியன் விழுந்தது அப்படி தானே. கொஞ்சம் பாகவதம் படிக்கலாம், கொஞ்சம் ராமாயணம் படிக்கலாம், நல்லது தானே அது. நாம வச்சுன்னா நாமத்துடைய மகிமை சொன்னதே பாகவதம் தானே. அப்போ ஏன் பாகவதம் படிக்கூடாது? பாகவதம் கொஞ்சம் படிக்கலாம், சுந்தரகாண்டம் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம் அப்படின்னு மயங்கிற புத்தி இருக்குது. அதுவும் நல்லது தானே, அதுவும் நல்லது தான். ஆனால் அவைகளுடைய நோக்கம் என்னென்னா நாம தான். நாமத்துக்கு வந்துட்ட பிறகு மறுபடியும் அதில் போகாமல் இருக்க முடியலையே. கிருஷ்ணனுடைய லீலைகள், நரசிம்ம அவதாரம் படிக்கலையா, வாமன அவதாரம் படிக்கலையா? எல்லாமே நல்லது. வாமன ஜெயந்தி வரப்போகுது, வர ஞாயிற்றுக்கிழமை வாமன ஜெயந்தி இல்லையா? ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா கேரளாவில். அந்த வாமன அவதாரம் எடுத்தது எப்போது? வர ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த லீலைகள்லாம் திரிவிக்ரமாக தான் பிரம்மாண்டகரமாக இருந்தால் அதெல்லாம் மனசை மயக்கிறது. கிருஷ்ண லீலைகள்லாம் யாருக்கு பிடிக்காதுன்னா தாராளமாக கேளு, சந்தோஷப்படு. ஆனால் நாமாவை விட்டுட்டு செய்யாத, நாமாவை பிடிச்சிக்கின்னு அதை செய் அப்படின்னா இதில் ஈடுபாடு வரல. அது கிருஷ்ண லீலைகளில் மனசு மயங்கிச்சுன்னா அதிலே தான் போதே தவிர நாம தனியாக உட்காந்து ஒரு மணி நேரம் நாமா சொல்லு ராமன்னா முடியல. அந்த டைமில் பாகவதம் படிக்கலாமே, அந்த டைமில் இந்த லீலைகளை படிக்கலாமே, அந்த கதையை படிக்கலாமே, இந்த கதையை படிக்கலாமே. நான் சொல்கிறேன் பக்தர்கள் சொல்கிறேன். பௌதிகவாதிகள்னால் எப்பா இந்த ராமான்னு சொல்கிற அந்த 1 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. நான் போனால் சம்பாதிப்பேன், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன், புரியுதா? இந்த டைமில் போய் நான் உட்காந்து நாமா சொல்கிறதாகுது. இல்லை எனக்கு டைம் இது கால வரையும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரும் பக்தி ருச்சி அறியாதவங்க பௌதிகவாதிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க? மற்ற வேலைகள் ஈடுபடுவாங்க. பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமான தோணும். இந்த நாமா சொல்கிறது முக்கியம்னு தோணவே தோணாது. நாம நல்லதுன்னு தோணும், நல்ல விஷயம் பகவத் நாம சொல்கிறது அப்படின்னு கூட தெரிஞ்சால் கூட அவங்களால கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா அவருடைய மயங்குகின்ற புத்தி அவருடைய ஆசை வேறு விஷயத்தில் இருக்குது, பண விஷயத்தில், மற்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு தான் அவங்க இல்லை சிரமங்கள். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு பசங்களுக்கு நாளைக்கு கடன்காரன் வந்துடுவான், அது கட்டணும், இது பண்ணணும். அதுபோல் ஒரு அமளியான உபத்திரதாக சில உபத்திரவங்கள்லாம் இருக்குது. சில டென்ஷன்லாம்
அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணியிருந்தா நான் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஃப்ரீயான பிறகு நான் வரேன் நாமசங்கீதத்துக்கு அப்படின்னு கூட சில பேர் சாக்கு போக சொல்லுவாங்க. நாமசங்கீதத்தில் ஒஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் கூட இந்த பௌதிக பந்தம் இதுதான் கலி புருஷன் என்ன பண்ணுவான், உனக்கு அந்த வேலை இல்லையா, உனக்கு வேலை வெட்டி இல்லையா, உனக்கு அந்த பிரச்சனை இல்லையா, இவங்க கூட சேர்ந்து ராமராமன் கத்தின்னு தான் வந்துடுமா, உனக்கு உட்காந்த இடத்துல சோறு வந்துடுமா, வேலைக்கு போனால் தானே உனக்கு வரும் அப்படின்னு மிரட்டுவான் கலிபுருஷன். அது வேறு யாரும் மிரட்டலை, வீட்டில் மனைவி மிரட்டுறாங்க, அவங்க மிரட்டல, அவங்க மனைவியோ வேறு யாரோ மிரட்டுறாங்கன்னா அது அவங்க மூலமாக கலிபுருஷன் மிரட்டுறான்னு தெரிஞ்சுக்கணும். நாம சொல்ல விடாதபடி. இது வேறு யாரும் இல்லை, நம்ம உறவினர்களே அது மாதிரி திட்டுவாங்க இல்லையா, வீட்டில் சும்மா உட்காந்து ராம சொல்லியிருந்தால் வந்துடுமா, எங்கேயாவது வேலை வெட்டிக்கு போனால் தானே, நல்லா சம்பாதிச்சா தானே, அங்கே போ இங்கே போ, நாளைக்கு கடங்காரன் வந்து நிற்க போகிறான், கரண்ட் பில் வேறு கட்டணும், என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம், வீட்டில் மளிகை சாமான் எதுவுமே கிடையாது, உப்பு புளி மிளகாலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டுறாங்க இல்லையா. அது அவங்க விரட்டல, அவங்க ரூபத்தில் கலிபுருஷன் விரட்டுறான், நாம சொல்ல விடாதபடி தடை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதான் விஷயம். நான் படாத பாடா, அடியன் படாத பாடா, அவ்வளோ லேஸில் நாம சொல்ல உட்கார விடாது, 10 நிமிஷம் நாம சொல்ல விடாது. நான் வேணால் எழுதி தரேன். அப்படி சொல்ல உனக்கு அனுமதி கொடுத்தாச்சு, உனக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நாம சொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னால் கிரேட், யூ ஆர் எ கிரேட். பகவான் ஏதோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான் உனக்கு. அதனால தான் உன்னால் உட்காந்து அரை மணி நேரம் நாம சொல்லியிருக்கேன். அரை மணி நேரம் பெரிய விஷயம். 1 மணி நேரம் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். 2 மணி நேரம் சொன்னேன், காட் கிஃப்ட். பகவான் உன்னை கண்காணிக்கிறான்னு அர்த்தம். உன்னை ஃபுல் ஃபோக்கஸ் உன் மேலே இருக்குது பகவானுக்கு அப்படின்னு அர்த்தம். 3 மணி நேரம் நாம சொல்லினேன், உன் நாக்கிலே பகவான் வந்து குடி புகுந்துட்டான், இனிமேல் உன்னை வந்து நீங்க மாட்டான்னு அர்த்தம். பகவானுடைய அனுக்கிரகம் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா அவன் சொல்கிற நாமத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நேரம் நாம சொல்கிறான், அது எப்படி சொல்கிறான் அப்படின்ற வச்சே நீ தெரிஞ்சுக்கலாம். பகவான் மற்ற வேறு எந்த விஷயத்துலையும் பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்ற எந்த விஷயத்துலையும் அவன் பக்தியில் சிறந்தவனான்ட்டு எந்த விஷயத்தை வச்சு எடை போடலான்னா நாம யார் வாக்கில் அதிகமாக வருதோ இதுதான் ஈஸியாக. பகவான் யாருக்கு அனுகிரகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாம யார் ரொம்ப நேரம் சொல்கிறாங்களோ, யாருக்கு நாமத்தில் சித்தி ஏற்படும், நாமத்தில் புத்தி அதிகமாக ஈடுபாடு உண்டாகுதோ, நாமத்தில் ஸ்திரமான புத்தி ஏற்படுகிறதோ அவர்கள் தான் சர்வ சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிந்து கொண்டவர்கள். சாஸ்திரத்தினுடைய சுமேதசகா யக்ஞ சங்கீர்த்தன பிராயை சுமேதசா அப்படின்னு சொல்லியிருக்கல. இந்த நாம சங்கீர்த்தன யக்ஞத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிறந்த புத்திமான்கள். அவர்கள் தான் புத்தியில் ரொம்ப தலை சிறந்தவர்கள், புத்திசாலிகளில் தலை சிறந்தவர்கள். அவர்களுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவர்கள் புத்திசாலியாக வச்சுக்கிறது பகவான். அப்போது பகவானுடைய அனுகிரகம் யாருக்கு பூர்ணமாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுன்னா, யார் நாம சங்கீர்த்தனத்தில் அனவரதமும் தொடர்ந்து ஈடுபாடு கொள்கிறார்களோ அவர்கள் பகவானுடைய பூர்ண அனுகிரகம் பெற்றவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். யார் பாகவதம் படிக்கிறாங்களோ, ராமாயணம் படிக்கிறாங்களோ, பாகவதம் பக்தி பேசுகிற தொட்ட வாய் திறந்த பாகவதம் ராமாயணம் பேசுகிறாங்க தான் அவங்களும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் தான். ஆனால் அந்த பாகவத ராமாயணத்துடைய சாரமாகிய நாமத்தை பற்றி கொண்டவர்கள் அவர்களை விட மேலானவர்கள். யார்? இந்த பாகவத ராமாயணம் பேசுகிறவங்கள விட நாமத்தை மாத்திரம் ஸ்திரமாக படிச்சிருக்காங்க வச்சுங்களேன், அவர்கள் இவர்களை விட, இந்த பாகவத ராமாயணம் பேசுகிறவங்கள விட மேலானவங்க இந்த நாமத்தை மாத்திரம் படிச்சுக்கிறவங்க. சாரதமம்னு இருக்கு இல்லையா, சாரதமம் தான் எதிரானா சாரமானது சர்வசாஸ்திரங்களில் பாகவதம், அதில் உள்ள கதைகள், அதில் உள்ள ஞானம், தர்மங்கள், ஓகே பாகவத தர்மம், அது சாரதரம் அப்படின்னு ஒரு படிக்கட்டு இருக்குது. 2வது நிலை சாரதரம், சாரத்தோட சாரதரம் மேலானது, அதை அனுஷ்டிக்கிறவங்க பாகவத தர்மத்தில். சாரதமம் அப்படின்னா சர்வசாஸ்திரங்களுடைய சாரதமம் எதிரான்னு கேட்டால் நாம மாத்திரம் பிடிச்சிக்கிறது, அதுதான் சாரதமம். அவன் இது பாகவதம் படித்து இந்த நிலைக்கு உயர்ந்தவங்களாம் சொல்ல, பாகவதமே படிக்க வேண்டாம், பாகவதம் பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, குருநாதர் சொல்லிட்டார்
அதனால் நான் நாமத்தை படிச்சுட்டேன். டைரெக்டாக நான் நாமத்துக்கு வந்துட்டேன். பாகவத ராமாயணம் எதுவும் படிக்கலை. கதைகள்லாம் எதோ சொல்லுவாங்க, கேட்டுக்கிறேன். நான் கூட கதை சொல்லுவேன், சும்மா அந்த லைட்டாக அந்த கதை தெரியும். நம்ம ஆனந்தெல்லாம் புஸ்தகம்லாம் படிக்கலை. அந்த குருநாதர் சொல்லிட்டார், நாமத்தை படிச்சுட்டேன். இப்போ யோகிராம் சரத்குமார் மாதிரி நிறைய கதையெல்லாம் பேச மாட்டார், நாமத்தை மாத்திரம் சொல்லுவார். எழுந்துக்கும் போது நாமா சொல்லணும், படுக்கும்போது நாமா சொல்லணும். அவர்கள் எல்லா சாஸ்திரங்களையும் கடந்தவர்கள். அந்த மகாத்மாக்களுடைய தர்ஷன மாத்திரத்தினாலே நமக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பயங்கரமாக நல்லா. நமக்கு தூங்கி கிடக்கிற அந்த ஆத்ம உணர்வானது தட்டி எழுப்பப்படும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாக்கில் நாம வந்துடும். ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொன்னார் இல்லையா? அப்போ ராம 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 நாம வந்துடும். அதனால் யார் அதிகமாக நாமா சொல்கிறாங்களோ அவர்கள்தான் தலை சிறந்தவர்கள். பாகவத தர்மத்தில் அவர்கள் பகவானால் பூரணமாக அனுகிரகிக்கப்பட்டவர்கள். பகவான் வேறல்ல. அந்த நாம தர்மத்தை மாத்திரம், மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்க நாம தர்மத்தை மாத்திரம் ஸ்திரமாக தொடர்ந்து கடைப்பிடிக்கிறாங்கன்னா அவர்கள் வேறல்ல, பகவான் வேறல்ல. முதல் புரிஞ்சுக்கணும். பகவான், பாகவதர், பாகவதம் மூணுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமா சொல்கிறவன் தான் பகவானால் பூர்ணமாக அனுகிரகிக்கப்பட்டவன். அதான் சொல்ல, நானே அவனாயிட்டேன் என் நாமத்தை சொல்கிறவன். ஆத்மைவ மே மதம் சொல்கிறார் இல்லையா? நானே ஆயிட்டேன்ட்டு கீதையில். அது மாதிரி தான் பகவன் நாமா நீ சொல்கிறேன்னு சொன்னால் பகவன் மயமாக மாறிடுற. எந்த ராம 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 ராமன் தொடர்ந்து அதை தவிர வேறு எதுவும் பாகவதம் படிக்கல, ராமாயணம் படிக்கல, வெறும் ராமநாமம் மட்டுமே ராமமயமாகவே ஆயிடுறியோ, அப்போ பகவன் மயமாக தான் நீ ஆயிடுற. இப்போ ஹரே கிருஷ்ணன் சொல்லும்போது ஹரே கிருஷ்ண 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 ஹரேன்னு சொல்லும்போது அந்த கிருஷ்ணமயமாக நீ மாறிடுறியே. ராம ராம ராமன்னா ஒரே நாமம். இதுலையாவது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாலாம் இருக்குது. ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், ஹரி நாராயணன் இருக்கார், எல்லாமே இருக்கார்ல. ஆனால் மூணு ஒருத்தர் தான், ஒரே நாராயணன் தான். இருந்தாலும் ராமான்னு சொல்லும்போது ஒரே தெய்வமாக இருக்குது. அப்போ ராமமயமாக நம்ம மாறிடுறோம். அதை தான் சொல்கிறேன், ராமநாமத்தை தொடர்ந்து சொல்கிறவங்க ராமர் வேறல்ல, அந்த ராமநாமா சொல்கிறவர் வேறல்ல அப்படின்ற நினைப்போடு பார்க்கணுமா. அப்படி பார்த்துட்டான்னா அவன் சாஸ்திரத்தை கடந்துட்டான், அவன் விஷயம் புரிஞ்சிக்கினான்னு அர்த்தம். அவனுக்கு நாம சித்தி தன்னாலே வந்துடும். நாம இவன் சொல்ல வேணாம், சொல்லணும். நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாமத்தை சொல்கிறவங்களை சேவிச்சாவே இவனுக்கு நாம ஒட்டிக்கும். என்னது, நாம நிறைய சொல்லணுன்ற ஆசை இவனுக்கு உண்டாயிடும். அப்போ இவன் நாம சொல்கிறவங்கள பிடிச்சிக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அந்த மகாத்மாக்களை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவர்கள் தான் சிறந்த குருவே. யார் நாம மகிமையை பெருசாக நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு பேசுகிற எந்த குருமாரும் சிறந்த குருவாக ஆக மாட்டார்கள். நாமத்தை உயர்த்தி எந்த அளவுக்கு நாமத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்களோ அவர்களே சிறந்த குருவாக திகழ்வார்கள் கலியுகத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். சில பிரபுபாதா நாமத்துடைய மகிமை தான், நாமத்தை தான் பிரதானமாக சொன்னார். நல்லா புரிஞ்சு. ஸ்ரீ அண்ணா நாமத்தை தான் பிரதானமாக நாமா சொல்லு. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி நாமா தான் சொல்லுது. மகாராஜ சத்குரு முரளிதாஸ் சுவாமிஜி கூட நாமா சொல்லு. விட்டல்தாஸ் மகாராஜ் நாமா சொல்லு. எல்லாமே பாருங்கள், நாமா சொல்லு இதுதான் சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் தான் சிறந்த குருமார்களாக திகழ முடியும். நாமத்தை உதாசீனப்படுத்தி நான் வேறு ஏதோ பண்ணுறேன்னு சொன்னால் போனமெல்லாம் அது தப்பான ரூட்டை காமிக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அந்த கலியுகத்தில் கரையேற முடியாது. சிறந்த குருமார்கள் யாருன்னா நாமத்தை பிரதானமாக வச்சு யார் பேசுகிறாங்களோ அவர்களை குருமார்களாக தாராளமாக ஏற்றுக்கலாம். இதில் சந்தேகமே கிடையாது. அப்போ நாமத்துக்கு என்ன சுத்தமத்தம் அதெல்லாம் தேவையே இல்லை. நீ எந்த இடத்துல வேணால் நாம சொல்லலாம், எந்த இடத்துல வேணாலும். பஸ்ஸில் சொல்லலாம், அசுத்தமான இடத்துல சொல்லலாம், அமங்கலமான இடத்துல சொல்லலாம். நாமத்தின் மகிமை தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் எப்படி வேணாலும் நாம சொல்லலாம். இதுக்கு ஆள் கூட தேவையில்லை, ஒரு ஆள் கூட வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. கூட ஜால்ரா போடணும், அந்த கைது கரதால் போடணும்,
கை தட்டணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. கை தட்டாமல் கூட நான் பாருங்கள், இப்போ அகண்ட நாமெல்லாம் போட்டிருக்கோம் 3 மணி நேரம், அதெல்லாம் வந்து கை தட்டியாக நம்ம சொல்லியிருக்கோம். எங்கேயாவது ஒரு கை தட்டியிருப்பேன். கை தட்டாமல் கூட நாம தான் முக்கியமே தவிர, கை தட்டுறது ஒரு உற்சாகத்துக்கு ரொம்ப நல்லது. கை தட்டுறதுல பல விஷயங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் அது உற்சாகத்துக்கு. ஆனால் நீங்கள் நாம சொன்னாவே போதும், உங்களுக்கு எல்லா பலன்களும் சித்திச்சு கிடைச்சிடும். கை தட்டி சொன்னால் நல்லா உற்சாகம், ரொம்ப நல்லது தான். தாளம் போட்டு சொல்கிறது ரொம்ப விசேஷம்தான். இல்லை கை தட்டாமல் சொல்லலைன்னா நாம் பலன் கொடுக்காதான்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. கை தட்டாமல் சொன்னாலும் நாம் பூர்ண பலன் கொடுக்கும். ஆனால் பலன்களில் உத்தேசம் வச்சிட்டோம்னா நாம் ரொம்ப நேரம் சொல்ல மாட்டோம். நம்ம எதிர்பார்க்குற பலன்களே தடைப்பத்திடும் நாமாவை. நம்ம ஒரு 2-3 நாள் நாம சொல்லி பார்ப்போம், நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னா நாமத்து மேலே ஸ்ரத்தை குறைஞ்சிடும். அதனால் பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. பலன்கள் தான் தடையே, நாமத்துக்கு தடையே பலன்களை எதிர்பார்க்கறது தான். நீங்கள் நீண்ட நேரம் அகண்ட நாம சொல்ல முடியாமல் தடையாகிறதுக்கு காரணமே பலன்களை எதிர்பார்க்கறது தான். அந்த பலன்களை எதிர்பார்க்கறது தான் தடைகளாக இருக்கும். பலன்களை சங்கல்பிச்சிங்க, இல்லை அதுக்காக சங்கல்பிக்க வேணாம்னு சொல்லலை. நம்மளுக்கு எவ்வளோ இப்போது அவங்களுக்கு 1008 விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ தேவைகள் இருக்கும், அத்தியாவசிய தேவைகள் எவ்வளோ இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் தேவை தான், இல்லைன்னு சொன்னேன். அதை சங்கல்பிச்சிங்க, அவ்வளோ அத்தனை விட்டுருங்க. அதுக்கு மேலே பகவான் ஞாபகம் வச்சுருப்பான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஞாபகத்துலேருந்து எடுத்துகிட்டு நாமத்தை மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க. நாமத்தை மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் பாட்டு கீர்த்தனை பண்ணினே இருந்தோம்னா பலன் கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சங்கல்பிச்சிட்டிங்களே, அது வீண் போகாது. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கெல்லாம் நாளைக்கு மறுநாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தயவுசெய்து அதுக்காக அதில் வந்து மனசு கான்சன்ட்ரேட், பலன் கிடைக்குமான்னு அதுலேயே அப்போ டவுட் வேறு, சந்தேகமாக அப்படின்னு சொல்லும்போது நாமத்தினுடைய ஒருமுகப்படுதல், அந்த நாமத்தில் ஒருமுகப்படாது. நாமத்தினுடைய ரொம்ப நேரம் நாமத்தில் மொழி ஈடுபாடோட நாம சொல்கிறது கெட்டுப்படும். அது கெட்டுடும், அது வேணாமே. பலனை எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாமத்தில் முழு கவனம் செலுத்துவோமே. அப்போ முழு மனசோட முழு ஆத்மாவோட நம்ம ஈடுபடும் போது நாம பூரண பலனை கொடுக்கும். எந்த வித எதிர்பார்ப்பும் வேணான்ற. சரி, அப்படி முக்கியமான தேவை சங்கல்பிச்சிங்க. ஃபஸ்ட்டே சங்கல்பிச்சிங்களா, ஒரு வார்த்தை பகவான்களை எனக்கு தேவை, இந்த தேவை அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணி அதோட விட்டுருங்க. அது பகவான்களை ஒப்படைச்சிட்டாருன்னா பகவானுக்கு தெரியும். பகவான் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்களோட ஃபாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு எல்லாமே தெரியும் பகவானுக்கு. நீங்கள் முன்னாடி நினச்சதுன்னா இப்போ என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் நான் நினைக்க போகிறீங்க, எல்லாமே பகவானுக்கு தெரியும். அப்படின்னும் போது நம்ம சொன்னாவே போதும், பகவானுக்கு சங்கல்பிச்சிட்டாவே மனசில் நினச்சாலே பகவானுக்கு தெரியும். அவள் தான் அதோட அதை மறந்துட்டு, பகவானே எனக்கு இந்த தேவை நிறைவேறணும், இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிங்களா. அதோட நீங்கள் பாட்டு நாமத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இனிமேட்டு நல்லா வாய் விட்டு நாம சொல்லுங்கள், நிறைய நாம சொல்லுங்கள். சொல்ல 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 அது ராம 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 ராமன்னா அந்த ராமமயமாகவே மாறிடும். அவதான் சொல்கிறேன், அந்த நாம சொல்கிறவங்க வேற இல்லை, ராமர் வேற இல்லை. அது 24 hours சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ரொம்ப நேரம் நாம சொல்ல 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 இன்னும் ரொம்ப நேரம் நாம சொல்லலாம், இன்னும் ரொம்ப நேரம் நாம சொல்லலாம், இன்னும் ரொம்ப நேரம் நாம சொல்லலாம் அப்படின்ற ஆசை தான் அதிகமாகும். மெயினான தடை என்னென்னா பலனை எதிர்பார்க்குறது. பலனை மனசில் வச்சுக்கினே நீ நாம சொல்லும்போது நீண்ட நேரம் சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக நாமத்தில் முழு ஈடுபாடு வராது. அதே சமயத்தில் டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடி யாருன்னா வராங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வராதபடி இந்த நாம அவங்களுக்கு சரி கட்டிடும், அது அனுகூலமாக்கிடும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தடங்கள் வரும். ஆனால் நீங்கள் பாட்டு தொடர்ந்து நாமத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த தடைகள்லாம் அடித்து உடச்சிடும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நாம சொல்கிற மாதிரி அந்த நாமமே நாம ரூபத்தில் இருக்கிற பகவான் ஏற்பாடு பண்ணுவோம். உங்களுக்கு சூழ்நிலையை அப்படி ஏற்பாடு பண்ணிவிடும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக நாம சொல்கிற மாதிரி. அதனால் எந்த தடைகள் யாருன்னா கூப்பிட்றாங்க அந்த சமயத்துலனா தயவுசெய்து நாமத்துக்கு தான் பிரதானம் கொடுக்கணும். மற்ற காரியங்கள் லௌகிக காரியங்களுக்கு பிரதானம் கொடுக்குறதா ஃபஸ்ட்டே அதை முடிச்சிடணும். எல்லா விஷயங்களும் வீட்டு விஷயங்கள் நாமத்து சொல்ல உட்காந்துட்ட பிறகு அப்புறமா நம்ம அங்கங்கே எழுந்து போகக்கூடாது. இது கண்டிஷன் இல்லை, நாமத்தில் முழு ஈடுபாடோடு இருக்கணுக்காக சொல்ல வரேன். ஒரு இடத்துல உட்காந்து நாம சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம போகும்போது வரும்போது மற்ற காரியங்களை செய்யும்போது மற்ற வேலைகள் செய்யும்போது நாம சொல்கிறது ஓகே. ஆனால் அதை விட பெஸ்ட் என்னென்னா ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக ஒரு மணி நேரம் நல்லா தாளம் போட்டு
ராம ராம ராமன் கர்ஜிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு சொல்கிறேன், முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா. அப்போ மனசுக்கும் ரம்யமாக இருக்கும். மனசுக்கு மறுநாள் பாருங்கள் அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் மனசு. நம்மளுக்கு எல்லாரும் பார்த்தா நல்லவங்களாக தோணும், எல்லோரும் அனுகூலமாக இருக்கிறதா தோணும். பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். நாம சொல்ல சொல்ல வாழ்க்கையே ஒரு புதுசாக தோணும். உங்களுக்கு வாழ்க்கையை அனுபவிப்பீங்க நீங்கள். பல எதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு உண்டாகுச்சோ அதெல்லாம் இப்போது சந்தோஷமாக இருக்கும். போகிற இடம்லாம் அனுகூலமாக இருக்கும். பலன் நிறைய பலன்கள் கிடைக்கும். ஆனால் நாமத்தில் ஸ்ரத்த வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது கவர்ச்சி கிடையாது. நாம கவர்ச்சியாக இழுக்காது எல்லாரையும். ஏன்னா நாமம் என்னென்னா ராம ராம ராமன் ஒரே நாமத்தை ரொம்ப நேரம் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? 1 மணி நேரம் ராம ராம ராமன்னா அவனுக்கு அந்த சகிப்புத்தன்மை ஓணும் இல்லையா? அந்த ராமான்னு நம்ம சொல்கிறது திருப்பி சொல்கிறது சகிப்புத்தன்மை ஓணுமே. ஃபஸ்ட்டு சகிப்புத்தன்மை வரணும். அதற்கு பிறகு அவனுக்கு அந்த நாமத்தில் ருச்சி வரணும். நாமத்தில் ருச்சி அவனுக்கு அப்புறமா தொடர்ந்து சொல்ல நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுரும். ஃபஸ்ட்டு நாமத்தை நம்ம பிடிப்போமா சொல்கிறாங்க மகான்கள்லாம். ஃபஸ்ட்டு நாமத்தை நம்ம பிடிப்போமா, அப்போ நாம நம்மளை பிடிச்சிக்குமா. நாம சொல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். நாமத்தில் ருச்சி ஏற்பட நீங்கள் எவ்வளோ நேரம் சொன்னாலும் சலிக்கவே மாட்டீங்க. அது ஒரு பக்குவம், அது ஒரு ஸ்டேஜ். அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, அந்த படிக்கு நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அது நிற்க ஏற மாட்டீங்க. நாம ருச்சி வர வரைக்கும் வேறு கீர்த்தனங்கள் இப்போ நம்ம சினிமா பாட்டில் கூட பாடியிருக்கோம் ராகத்தில். அதுபோல் ஏதாவது பாடி எப்படியாவது நாமத்தை நமக்குள்ளே அபிவிருத்தி பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நாம சொல்ல வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், நாம ஒன்று பிடிச்சிக்கிட்டா வேறு ஒன்றுமே தேவையில்லை. எல்லா புஸ்தகங்களையும் மூட்டை கட்டி ஓரம் கட்டி வைங்க. ஓரம் கட்டி வச்சுட்டு நாம மட்டும் நல்லா அடித்து தாளம் போட்டு நாம சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் மட்டும் தீர்றதில்லை, எதிர்பார்க்காத நன்மைகளும் நிறைய சேரும் நாம சொன்னால். இதுதான் ஒரு அதிசயங்க. அது ஆச்சரியமான விஷயம். அது எப்படி நடக்குதுன்னு இன்னி வரையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பண்ண முடியல என்னால். அது ஆராய்ச்சினால் அதை புரிஞ்சிக்க முடியாது. எப்படி நடக்குது? ராமான்னு சொன்னேன். இந்த ராமான்னு ஒரு நாமத்தை சொன்னதுனால இத்தனை பலன்களா, இவ்வளோ அதிசயங்களா, ஆச்சரியமா. அப்போ இவ்வளோ உற்சாகமா, இவ்வளோ ஆரோக்கியமா, இந்தளவுக்கு புகழா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மகான்கள்லாம் அப்படி தான் புகழ் அடைந்தாங்க. நாம ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான்னா அதுக்கு பிறகு அவன் வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு என்னங்க வேணும்? இது கற்பூரம் வேணுமா, பூ வேணுமா, பழம் வேணுமா, ஊதவத்தி வேணுமா? ஒன்றுமே வேணாங்க. 2 நாக்கருக்கு நாம சொல்ல, பின்பு கவலை எதற்கு? கை தட்டி நாம சொல்லுங்கள். இல்லை கை தட்ட முடியல, சும்மா உட்காந்து நாம சொல்லுங்கள். இதுக்கு எந்த சாதனமும் வேணாம். பூ, பழம், கற்பூரம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எதுவுமே தேவையில்லை. சாமி படம் ஒன்று இருந்தால் நல்லது. அது கூட இல்லைன்னா பரவாயில்ல. நான் டாய்லெட்டில் இருக்கும்போது கூட நாம சொல்லினே இருக்கலாம். ராம 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 ராமன்னு சொல்லினே இருக்கலாம். பாத்ரூம் சிங்கர்ஸ் இருப்பாங்க, ராமநாம பாட்டு நம்ம தான் எத்தனையோ பாட்டு பாடிடுவேன். அதில் பாடு இருந்தால் ஒரு பாட்டு நிறைய நாம சொல்லிட்டேன். ரோட்டில் போகிறோம், எவனா அப்படின்னா நினைக்கிட்டோம், எவனாவது ஏதாவது நினைக்கிட்டோம், பைத்தியக்கார மாதிரி என்னடா ராமநாம சொல்லுங்க போகிறான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு ராம ராமான்னு சொல்லணும். ஆமாம் சொல்லுங்கள், அது போல் தைரியமாக சொல்லுங்கள். என்ன பஸ்ஸில் கூட யாருன்னா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா நாம நீங்கள் பாட்டு ராமநாம சொல்கிறேன். ஏன்னா அவன் காத்துலேயே 4 நாமம் இருந்த மாதிரி இருக்கும். அவனை ராமநாமம் கேட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் ராமநாமம் சொன்ன மாதிரி ஆகிடும். அவன் கேட்பான், யாருன்னா கேட்டாங்கன்னா என்னென்னா, இல்லைப்பா எனக்கு சனி தோஷம் ஜோசியர் சொன்னார் சனிதாசம் இருக்குன்னு. அதுபோல் சொல்கிறேன். அதாவது எது சனிதாசன்னா, நாம சொல்லாமல் இருக்கிறது தான் நம்ம சனி பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம். பகவத் பக்திக்கே வராமல் இருக்கான் பார்த்தியா, அவர்களுக்கு தான் அந்த சனி ஜென்ம சனி. அது என்னென்னா பகவத் விஷயத்துக்கே வரவிடாமல் இருக்கிறது. அது போகணும்னா யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்குதோ, சனி தசை நடக்குதோ,
தயவு செய்து சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து ரெக்கமெண்ட் பண்ணி, அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா சனி தசையில் மும்முரமாக சனி பார்வை இருந்ததுன்னா நாம சொல்ல விடாது. நல்லா புரிஞ்சுங்க. சனி பார்வை யாருக்கு மும்முரமாக இருக்கோ, தீவிரமாக இருக்கோ, அவர்களால் நாம சொல்ல முடியாது. தயவுசெய்து அவர்கள் காதில் பட நீங்கள் நாம சொல்லுங்கள். அவங்களுக்காக நீங்கள் நாம சொல்லுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நான் பார்த்துட்டேன், கண் கூட பார்த்துட்டேன். இன்றைக்கி கல்யாணம் ஒருத்தர் என் மச்சான் தான் அவர். நாம சொல்லவே மாட்டோம். வாடா நாமத்துக்கு வாடா காதில் கேளுனா ஒரு நாள் வந்தால் அதில் வரதில்லை. ஏன்னா சனி தசை நடக்குது, கல்யாணமே ஆக மாட்டேங்குது, கல்யாணம் தடைப்பட்டுனே இருக்குது. எதுவுமே சொத்தம் பார்த்தா குதிர மாட்டேங்குது, சொத்தம் கைக்கு சேரல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, கடனும் தீரல, நிறைய கஷ்டப்படுறான். ஏன்னா சனி தசை நடக்குது. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் நாளென் செய்யும் என் கோலென் செய்யும் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது, ஒன்றும் பண்ணாது. எப்போனா நாமத்தை பிடிச்சுண்டா அதுதானே ஆஞ்சநேயர் அந்த சனீஸ்வரனை அடித்து விரட்டினது. ஆஞ்சநேயரை நினச்சவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க மாட்டேன் நான் அப்படின்ட்டு சனி பகவான் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. அப்புறம் அதனால் இந்த சனியோ கேதுவோ ராகுவோ இதெல்லாம் வேலையே செய்யாது. அவைகள்லாம் வாயை மூடின்னு கம்முனா நம்மளை பார்த்து அது எத்பிபேதி ஸ்வயம் பயம் ஆபண்ண சம்ஸ்ருதிம் கோராம் என் நாம விவசக்ருணன்னு தத சத்திய விமுச்சேத எத்பிபேதி ஸ்வயம் பயம். கொஞ்சம் பாகவதம் படிக்கணும் போல இருக்குல்ல. ஏன்னா இந்த ஸ்லோகம்லாம் டக்குன்னு சொல்ல நினச்சவொடனே ஞாபகத்துக்கு வருது, படித்ததுனால தான் ஞாபகம் வருது. அப்போ நாம சங்கீதத்துக்கு அனுகூலமான விஷயம் சிலதெல்லாம் படித்து வச்சுக்கணும் போல இருக்குது. இப்போ இல்லாட்டி இந்த ஸ்லோகம் சொல்ல முடியுமா? ஆபண்ண சம்ஸ்ருதியும் கோராம், கோரமான சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டவன். என் நாம விவசக்ரன்னு எந்த நாமத்தை தன் வசமின்றி சொல்லிட்டானோ, நாக்கில் வந்துடுச்சோ, அவனை பார்த்து பயமே ஒரு ரூபம் எடுத்து பலவிதமான பயங்களில் மனுஷன் பிறந்ததுலேருந்து பயம். அம்மா பார்த்தா பயம், அப்பா பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா பயம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம், ஹோம்ஒர்க்கு பண்ணுறதுக்கு பயம், எக்ஸாம் பார்த்தா பயம், பலவிதமான பயம், கட்சியில் மரண பயம் வரைக்கும், கடைசியில் கிழவனாகி மரண பயம் வரைக்கும் அவ்வளோ பயங்களை சந்திக்கிறோம். அத்தனை பயங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரூபம் எடுத்து வந்தாலும் இந்த நாம சொல்கிறவங்களுக்கு கிட்ட வராதான். எத் பிபேதி ஸ்வயம் பயம் என் நாம விவசகிரணன். தன் வசமின்றி எவன் நாமத்தை நாக்கில் சொல்லிகிட்டே இருக்கிறானோ அவன்கிட்ட வர்றதுக்கு அந்த பயம் பயப்படுமா. எத் பிபேதி ஸ்வயம் பயம், ஸ்வயமாக அந்த பயமே ஒரு ரூபம் எடுத்து வந்தால் கூட காலி ஆகிடும், ஒரே ஓட்டம் ஓடிடும், பயந்து ஓடிடும். அப்படியேப்பட்ட நாம சங்கீர்த்தனம், அப்படியேப்பட்ட நாம சங்கீர்த்தனம். அப்போ நாம சொல்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா அவன்தான் எல்லா தகுதிகளும் பெற்றவன். எல்லா தகுதிகளும் பெற்றதுனால தான் அவன் நாமத்துக்கு அதிகாரி ஆகிட்டான். நாமத்தில் அதிகாரின்னா சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி. மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கிறவங்க என்னென்னா மற்ற ஆசனங்கள் அமைச்சர், மந்திரி, இல்லை வேலைக்காரனாக இருக்கிறான், அது மாதிரி கீழ்நிலையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நாம சொல்கிறவன் சிம்மாசனத்தில் உட்காந்து இருக்கிற ராஜா மாதிரி. நாமந்தான் ராஜபாட்டு, ராஜ சிம்மாசனம் உன்னை உட்கார வச்சிருக்கு நாம சொல்கிறேன்னா. அப்போ நாம சொல்கிறது ரொம்ப ரொம்ப வசதி இல்லை. அப்போது நம்ம பகவன் நாமா சொல்கிறது இந்த ஸ்லோகங்கள்லாம் தேவைப்படுது. பாகவதத்தில் இது போல் நிறைய விஷயம் நாமத்துடைய மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எக்கச்சக்கமாக கிடக்குது. எடுத்து படித்தா தெரியும். அதில் படிக்கணும். அந்த ஸ்லோகங்கள் எங்கே இருக்குதுன்னா நாம ரசோதயம் படித்தோம்னா இது மாதிரி நாம அந்த பாகவத தொட்டடெல்லாம் பாகவதம் தான். நாம ரசோதயம் பகவன் நாம போதேந்திரால் எழுதியிருக்காரு நாம ரசோதயம். அதில் தொட்டடெல்லாம் பாகவதத்தில் பிரமாணம் காட்டி தான் சொல்லியிருக்காரு நிறைய பார்த்தா. அப்போ பாகவதத்தில் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோ அந்த பிரமாணங்களோட நாமத்துடைய மகிமையை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படித்து பார்த்தா நாமத்தில் நம்மளுக்கு ருச்சி ஏற்படும். ஆனால் அந்த நாமத்தை சொல்கிறதுக்கு தான் ருச்சி வரணும். நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுட்டு கூட அப்புறமா நம்ம தொடர்ந்து சொல்ல மாட்டேன்றோம், தடைப்பட்டுட்டு. சும்மா வளன்னு இப்போ நான் என்ன மாதிரி பேசக்கூடாது. இப்போ நான் நாமத்துடைய மகிமை பேசுகிறேன், அதனால் பேசுகிறேன். மற்ற விஷயத்தெலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அதுபோல் என்ன மாதிரி இப்போ ரொம்ப நேரம் மற்ற விஷயங்களை பேசக்கூடாது. நாம மகிமை பற்றி பேசலாம். இப்போ நாம மகிமை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், இது பேசலாம்.
ஆனால் மற்ற விஷயங்களை இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் நாமா சொல்கிறதுல ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்ஃபிடெண்ட்டாக நாமத்தில் ஈடுபடணும். நாமா சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு மகாரண்யம் சத்குரு முரளிதர சுவாமிஜி ராமாயண புஸ்தகம் கொடுத்தா, எனக்கு ராமாயணத்தில் பக்தி வேணுக்காக நான் அவர்களை புஸ்தகம் கொடுத்தேன். அதில் அவர் கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டேன். அவர் என்ன எழுதி கொடுத்தா தெரியுமா? நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை, கீழே கையெழுத்து முரளிதர சுவாமிஜி அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இன்றைக்கி அந்த புஸ்தகம் எங்களை இருக்குது. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் சொன்னார், கொஞ்ச நேரம் நாம சொன்னேன். ஆனால் மறுபடியும் பாகவத ராமாயணத்தில் மனசு போயிடுச்சு. அம்மா நாமத்தை விட்டேன். பாகவத ராமாயணம் படிக்க வேணாம்னு சொல்லலை அவர், நாமத்தில் கவனம் அதிகமாக செலுத்து, அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா அவர் சொன்னது பார்த்தா நாமாவை மட்டும் பிடிச்சிக்கன்னு தான் அர்த்தம். அது நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லைன்றார. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ராமாயணம் பாகவதம் படிக்கிற டைமில் நாமா சொல்லு, இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாமா சொல்லிவிட்டு இது கீர்த்தனை பண்ணே வா, பாகவத ராமாயணத்தில் இருக்குது என்னன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பாகவதம் தொட்டால் ராமாயணம் தொட்டாலும் நீ நாமத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துப்பே தவிர வேறு ஆங்கிளில் பார்க்க மாட்டேன். பாகவத ராமாயணத்தை நாமத்துக்கு மகிமைக்கு ஏற்ற மாதிரி தான் நீ படிப்பற பாகவத ராமாயணத்துக்கு. அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நாம சித்தி ஏற்படணும்னா தொடர்ந்து நாமா சொல்லணும். நாமா சொல்கிறவங்களோட பழகணும். அந்த நாமா சொல்கிறவங்கள நாமத்துடைய மகிமை யாருன்னா சொன்னாங்கன்னா அதை நிறைய காது கொடுத்து கேட்கணும். கேட்டோன்னா நாமத்தில் ருச்சி ஏற்படும். ருச்சி ஏற்பட்டோன்னா அவருக்கு நீ மகிமைகளோடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமத்தில் மட்டும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப நேரம் செயல்பட்டால் போதும். ரொம்ப நேரம் நாமா சொல்கிறது தான் போதும், வேறு ஒன்றுமே தேவை. இதுதான் எல்லா புத்திசாலித்தனத்துலையும் சிறந்த புத்திசாலித்தனம். ஸ்ரேயசாம் எத்பவே ஸ்ரேயா, நன்மைகளுக்குள் சிறந்த நன்மை இதுதான். பாவனானாம் ச பாவனம், பரிசுத்தப்படுத்துபவைகளுக்கு அதிகமாக பரிசுத்தமானது என்னன்னா பகவான் நாமா தான். கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத் சாதனம் தத்வதா அதுனா உடனே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம் தான். கிருஷ்ண பிராப்திகரம் சஸ்வத்து சாதனம் தத்வதா அதுனா, இந்த சாதனத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சுன்னா அதுனா உடனே கிருஷ்ண பிராப்தி, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த நாமா தான். இது கேள்விகளாக கேட்குறாங்க. இதுக்கு விட இதுதான். இதை விட சிறந்தது, நாமா சொல்கிறத விட சிறந்தது எதுவுமே கிடையாது. யார் நாமா சொல்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்த குருமார்கள். அந்த குருமார்கள் அந்த நாமத்தை மாத்திரம் திருடமாக பிடிச்சுன்னுக்கிற அந்த குருமார்களை சந்தோஷப்படுத்த வேண்டாம், சந்தோஷப்படுத்தணும் பிரயத்தனம் பண்ணாலே போதும். அவர் சிந்தாமணிக்கல் சிந்திச்சதெல்லாம் கொடுத்துரும், கற்பவருஷம் அடிகள் போல எது கேட்டாலும் கொடுத்துரும். அதை விட அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் வைகுண்டாதிபதியை பிடிச்சி கொடுத்துக்கூடியவர்கள் யாருன்னா இந்த குருமார்கள், அந்த நாமா சொல்கிறவங்க. கலியுகத்தில் நிறைய நாமத்தை சொல்கிறவங்க தான் சிறந்த குருமார்கள். அந்த குருமார்கள் எதுக்கு வைகுண்டத்தை கொடுத்துருவாங்களாம். சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். சொர்க்க சம்பத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பகிருஷ்ணம். சிந்தாமணிகளில் லோக சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு குருமாரை ஆசைச்சிட்டுன்னு சொன்னால், நாமா சொல்கிறவங்கள நாமத்தை திட்டமாக கெட்டியாக படிச்சுக்கிறவங்க குருமாரில் ஆசைச்சுன்னு சொன்னால், நாமத்தை திருட நிஷ்டையாக இருக்கக்கூடிய யோகிராம் சரத்குமார் அது மாதிரி குருமாரில் ஆசைச்சிட்டுன்னு சொன்னால் அவர்கள் வைகுண்டத்தையே கொடுத்துருவாங்க. யோகிகளுக்கெல்லாம் தனித்து யோகம் செய்கிறாங்களே, நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு யோகம்லாம் பண்ணுறாங்களே, தியான யோகம் அந்த யோகம் இந்த யோகம்லாம் பண்ணுறாங்களே, தியான யோகம் ஞானத்தெல்லாம் விசாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாமத்தை உதாசீனப்படுத்துகிறாங்களே அவர்களுக்கு துர்லபம் வைகுண்டம் அடையிறது. ஆனால் யார் இது மாதிரி பிரயச்சதி குரு பிரீதம் இது மாதிரி நாமா சொல்கிற குருமாரில் ஆசைச்சாங்களோ அவங்க வைகுண்டத்தையே கொடுத்துருவாங்களாம். பிரயச்சதி குரு பிரீதம் வைகுண்டம். ஆனால் யோகி துர்லபம், யோகிகளுக்கு துர்லபமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. பாகவத மகாத்மியத்தில் வருது இந்த ஸ்லோகம். அதனால் நாமத்தை விட சிறந்த பதில் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கேள்விகள்லாம் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே சூதர் பின்னாடி சொல்கிறாரு, நம்ம இங்கே முன்னாடியே சொல்லிடுறோம். அதான் விஷயம்.
அப்போது இககோரே கலோப்ராய ஜீவஸ்ச அசுரதாம் கதா, ஜீவரெல்லாம் அசுர சுபாவம் உடையவர்களாக இருக்கிறாங்களாம், கோரமான கலியில் மாட்டின்ற மக்கள்லாம். அப்போது அந்த அசுர சுபாவமாக இருக்கிறதுனால அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால், அசுர சுபாவம் உடையவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஹிரண்யகசிபு சந்தோஷமாக இருந்தானா? ராவணன் சந்தோஷமாக இருந்தானா? எவ்வளோ அடைஞ்சாலும் போதலை திருப்தி இல்லாமல் தானே இருந்தானுங்க. யோசிச்சு பாருங்கள். எந்த அசுரம் நல்லா இருந்தான்? எந்த அசுரம் சந்தோஷமாக இருந்தான்? சொல்லும் பார்க்கலாம். வாழ்ந்தானுங்க, தன் குடும்பத்தை வச்சு தன் சுயநலத்தோடு வாழ்ந்தானுங்க. பத்மாசுரன் நல்லா இருந்தானா? யார்? எந்த அசுரம் நிம்மதியாக இருந்தான்? எவனை போய் ஆக்கிரமிக்கலாம், எவனை வெட்டலாம், எவனை குத்தலாம், இதில் தான் புத்தி போச்சே சொல்ல அவன் சந்தோஷத்துக்கு எவனா இருந்துதா? நிம்மதி இல்லாமல் தான் இருந்தான் ஹிரண்யகசிபு ராவணெல்லாம். அதான் சொல்ல கிளேச ஆக்கிரந்தஸ்ய, கிளேசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அசுர சுபாவம் உடையவர்களாக இன்றைக்கி மனுஷன் தனியாக இப்போ அசுரம் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இந்த அசுர சுபாவங்கள் இருக்குது. அதனால் பாதிக்கப்பட்டு அசுர சுபாவத்தினால் பாதிக்கப்பட்டு கிளேசங்கள் அனுபவிக்கிறாங்களே. அதான் சார் இக கோரே கலோப்ராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதா கிளேச ஆக்கிரந்தஸ்ய தஸ்யேவ சோதனை கிம் பராயணம். இதை வெட்டி எறியத்துக்கு, இந்த கிளேசங்களை போக்குறதுக்கு என்ன வழி? இந்த அசுர சுபாவம் மாறி சாது சுபாவமாக, நல்ல சாதுத்தன்மை, தேவருடைய சுபாவமாக சாத்வீகமான தன்மை உண்டாகிறதுக்கு என்ன வழின்னா, ஒரே வழி தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான். ஈஸியாக பதில் சொல்லியாச்சு. அதுதான் பாகவதம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகவதம் படித்தா என்னென்னா, பாகவதனுடைய சாரமான விஷயத்த சொல்லிட்டேன். பாகவதம் படித்தாலே இந்த சாதுத்தன்மை வந்துடும்ன்றது ஓகே, பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சா. ஆனால் அதை விட பெரிய, அதான் சொல்கிறேனே, இது பெரிய மாணிக்கம், பெரிய தர்மம் எதுனா நாம தர்மம். மற்ற தர்மங்கள்லாம் பாகவத தர்மத்தில் மற்ற தர்மங்கள்லாம் இருக்குது, ஸ்ரவணம் கீர்த்தனம்லாம் இருக்குது. அதெல்லாம் அதுவே சாதுத்தன்மையை உண்டாக்கிடும். ஆனால் நான் ஹை லெவலுக்கு வந்துடுறேன். நாமத்தை பிடிச்சிக்கிறவங்களுக்கு இதுக்கான விடைகளை உடனே சொல்ல முடியும். நாமத்தை பிடிச்சிருந்தா அசுர சுபாவம் போயிடும், சாதுத்தன்மை வந்துடும், கிளேசங்கள்லாம் பறந்து போயிடும். அதை வெட்டி எறியும், கிளேசங்கள்லாம் வெட்டி எறியக்கூடிய ஒரே பாராயணம் என்ன? நாம பாராயணம் பண்ணிடணும் அப்படின்னு, நாமத்தை சரணாகதி அடையணும் அப்படின்னு ஈஸியாக பதில் சொல்லிடலாம். இப்போ சௌனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்லிடலாம், நாம சொல்லணும். அப்போ பாகவதம் படிக்கிறவங்க இதை புரிஞ்சிக்கிட்டு படித்தாங்கன்னா பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். நாம பிடிச்சிடணும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது சௌனகாதி மகர்ஷி கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா நாம தான் ஒரே பதில், ஈஸியான பதில். நீ பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சு நான் மற்ற கதைகள்லாம் கேட்டுக்கணும், நீ பாகவத பாராயணம் பண்ணுறேன், நான் சப்தாக முறைப்படி விதிஷவை குதப்பிரதி குத்திர தேசக. அப்போது எந்த இடத்துல விதி பிரகாரம் நாரதர் கேட்டார், சனகாதி முனிவர்கள் அப்படின்லாம் கேள்விலாம் கேட்குறாங்களே, அதெல்லாம் தேவையில்லை. நீ விதி பிரகாரம் சப்தாக முறையில் நாமா சொல்லு, அகண்ட நாமா 7 நாள் தொடர்ந்து சொல்லு. இதுதான் சப்தாகத்தை விட உயர்ந்தது நாம சொல்கிறது. அப்போ பாகவதத்தை விட உயர்ந்தது என்னென்னா பாகவத்துடைய சாரமாகிய நாம சொல்கிறது. இப்போது சொல்கிறேன் இல்லையா, இககோரே கலோப்ராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதா. அந்த அசுர தன்மைகள் மாறிடணுன்னா நாம சொன்னால் மாறிடும். தர்மத்தில் நீ இருப்பேன், அதர்மத்தில் இருக்க மாட்டேன். அசுரர்கள் போல், தேவர்கள் போல் தர்மத்தில் இருப்போம் நாம. இன்னொரு கேள்வி கேட்குறாரு, பக்தி ஞான விராகாப்த விவேகோ வர்த்ததே மகான். அருமையான கேள்வி. பக்தி ஞான வைராக்கியம்லாம் எதில் உண்டாகணும்? நாம சொன்னால் உண்டாயிடும். சிம்பிள் பதில். விவேகம் அதிகமாகுமா? நாம சொன்னால் உண்டாகும். அது மட்டும் இல்லை, மாயா மோக நிராசச்ச வைஷ்ணவிகி கிரியதேகரம். வைஷ்ணவர்கள்லாம் எதை கடைப்பிடிக்கிறாங்க? நாமசிங்கத்தினு கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ மாயா மோகத்திலிருந்து அவங்க விடுதலை அடைகிறாங்க. சுலபமான பதில், ஒரே பதில் நாமா தான். எல்லா கேள்விகளுக்கும் விடை என்னன்னா ஒரே பதில் நாம கீர்த்தனம் பண்ணுறது தான். இது மகாத்மியத்தில் கேள்விகளாக கேட்குறாங்க. பின்னாடி என்னென்னா பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, பாகவத பாராயணம் பண்ணுறது சொல்கிறாங்க. பாகவத பாராயணம் பண்ணுறது நோக்கம்னால நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு நம்ம இங்கே முடிவுக்கு சொல்லிட்டோம். நம்ம இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் யார்தான் சொல்கிறேனே, பாகவதம் படிக்கிறவங்க அந்த பாகவதத்தை நாம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ பாகவதத்துக்கு விளக்கம் ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. பெரிய வியாக்கியானம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
பாகவத்தின் நோக்கமே நாம சங்கீர்த்தன வேசிய சர்வபாவ பிரணசனம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம். அதானே கடைசி ஸ்லோகம். பாகவத்தின் நோக்கமே நாம சங்கீர்த்தனம் தானே. அப்போ நீ அதே ஆன்சராக வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். உங்களுக்கு பாகவதம் பெரிய பெரிய வியாக்கியானம் தேவையில்ல, ஈஸியாக புரியும். இதுதான் ரகசியம், இதுதான் பெரிய ரகசியம். ரகசியத்தில் உத்தமமான ரகசியம் இதுதான். இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிச்சா? பாகவதத்தில் கேட்ட கேள்விக்கு நீ இதுக்கு இல்லாமல் அந்த வியாக்கியானம் இந்த வியாக்கியானம் பல வியாக்கியானங்கள்லாம் படித்து மண்டை குழப்பிடுறத மண்டை உடைச்சிக்கிறது காட்டிலும் தலை வலிக்கிறது காட்டிலும் அழகாக நாமத்தை படிச்சுன்னு போயிட்டால் அதுக்கு விடை கிடச்சிச்சு. இப்போ பாகவத்து கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடச்சிடும். இப்போ விதுரர் கேட்ட கேள்விக்கு மைத்திரர் இடத்துலையும் விடை கிடச்சிடும். நாம சொன்னால் போதும். காலத்தை கடந்துடலாம். காலத்து சொரூபம் என்ன, அதை எப்படி கடக்கிறதுலாம் கேட்குறாரு. காலத்தை கடந்துடலாம் நாமத்தை சொன்னால். மாயை கடக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு, அதுவும் சொல்லிடுறாரு. மைத்திரத்தில் கேட்குறாரு விதுரர், அதுக்கும் நாமா தான். பரிசுத்து கேட்ட கேள்விக்கும் பதில் நாமா தான். சுகாச்சாரம். அப்போ படிப்படியாக அழிச்சு போகிறாரு பரிசுத்தை, அதுக்கு பதில் வேறு மாதிரி சொல்கிறார். அப்போ நரசிம்மனுடைய கதையை சொல்கிறார். அதனால் நாமத்தை பிடிச்சிருந்தா எல்லா தர்மங்களை விட சிறந்த தர்மம் நாமந்தான், நாம தர்மம் தான். இப்போ எல்லா கேள்விகளுக்கும் சுகாச்சாரியர் பரிசுத்து கேட்ட கேள்விக்கும் பதில் என்னன்னா நாம தான். மைத்திரருக்கு விதுரர் கேட்ட கேள்விக்கும் பதிலாக நாம அமையும். அது மாதிரி நிறைய உத்தவர் கேட்ட கேள்வி பதில் கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா, பல விதமாக பதில். அதை விட சாரமான என்னென்னா நாம தான், அதையும் சொல்கிறார் பகவான். அவள் தான் எல்லா கேள்விகளுக்கும் நாமாவே விடையளிச்சிடும். நம்மளுக்கு தெளிவாயிடும், குழப்பம் இருக்காது. நீங்கள் அதை இது அந்த தர்மம் இந்த தர்மம்னு 1000 தர்மங்கள், சன்னியாச தர்மம், வானபஸ்த தர்மம், சத்திரிய தர்மம், அதுபோல் இல்லாமல் பிரம்மச்சரிய தர்மம், அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டு குழப்பின்னு இருக்க வேணாம். ஒரே தர்மம் நாம தர்மம், தெளிவாக இருக்கும், விட குழப்பமே இருக்காது. அப்போ பாகவதம் படித்தா தேன் மாதிரி இனிக்கும். ஓ, இவ்வளோ பலன்கள் கொடுக்கக்கூடியதானே. இந்த பலன்கள்லாம் கொடுத்து தர்மத்தை எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்தை இஷ்டாம் கதிமாப்னுவந்தி அப்படின்னு சொல்லும்போது, எந்த பகவானுடைய நாம கிம் துவாசிஷராத்திய தேகம் அவ்வியம் ஹருதுமே அதை பிரதிய விமோக்ஷனம் அப்படின்ட்டு கஜேந்திர ஸ்துதியில் வருது. தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் பகவானை பஜனை பண்ணால் பகவான் நாமா சொன்னால் கிடச்சிடுமா. அப்புறமா நான் இந்த யானை பிறவி விரும்பல, நான் மோட்சத்தை விரும்புகிறேன்னு கேட்குது கஜேந்திரன் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா. கிம் துவாசிஷ ராத்தியவி தேகம் அவ்வியம் கருதுமே அதை பிரதிய விமோக்ஷனம் அப்படின்போது, எல்லையற்ற தெய்வீக தேகத்தை கொடுக்கக்கூடிய பகவானால் மோட்சத்தை கொடுக்க முடியாதா? அதான் எனக்கு மோட்சம் வேணுன்ட்டு கஜேந்திரன் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். அப்போ நாமத்தை சொன்னால் மோட்சமும் கிடைச்சிடும். அதனால தான் கடைசியில் நாராயணா அகில குரு பகவான் நாமஸ்தேன் பகவான் நாமா சொல்கிறது அந்த கஜேந்திரன். எல்லாம் நாமத்தில் தான் முடிவு, எல்லாம் நாமத்தில் தான் முடிவு. முந்தைய ஸ்துதியில் பார்த்தா பெருசாக ஸ்துதி பண்ணிட்டு கட்சியில் நான் சொல்கிறேன்னா, ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபான் அவனித்திற்கு ராஜன்ய வம்ச தகனா அனுபவர்க்க வீத்யா கோவிந்தா கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வரா அகில குரு பகவான் நமஸ்தே. பகவான் நாமத்தை தான் சொல்லி முடிக்கிறான், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி முடிக்கிறான். கிருஷ்ண சகா விஷ்ணு குல புஷ்கரா அப்படின்ட்டு பகவான் நாமத்தை தான் சொல்கிறான் தொட்டடலாம். அனுபவர்க்க வீரியா மோட்சத்தை அளிக்கக்கூடிய சக்தி உடையவனே அப்படின்லாம் பகவான் நாமத்தை சொல்கிறான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சு நந்தகோபகுமாராய கோவிந்தாய நம, இதெல்லாம் நாம தானே. நாமத்தை கொட்டுறான் அந்த ஸ்துதியில், குந்தி ஸ்துதியில். அப்போ நாம என்ன நோக்கணும்னு நாம பிடிச்சிக்கும். எல்லா விபத்துக்கள் இருந்தும் குந்தி ரட்சிக்கப்பட்டது பகவான் நாமத்தினால. திரௌபதிக்கு ஆபத்து வரும்போது கோவிந்தானு கதறனா, அதனால தான் காப்பாற்ற முடியும். நாம தர்மத்தை பிடிச்சிட்டா போதும். பீஷ்மாச்சாரியர் சொல்கிறது நாம தர்மத்தை தான். எல்லா தர்மத்துடைய சாரம் நாம தர்மம் தான் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியன். குந்தியின் நாமத்தை தான் சொல்கிறார். எல்லாரும் பார்த்தா ஒரே தீர்மானமாக, பிரகலாதனும் பார்த்தா நாம மகிமை தான் சொல்கிறார். துருவனும் பார்த்தா நாமத்தை தான் சொல்லியிருந்தார். ஓம் நமோ பகவதே வாசுதேவன் சொன்னார். பிரகலாதன் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னார். எல்லாம் நாமந்தான். பாகவதம் பூரா நாம மகிமை தான். எல்லா கேள்விகளுக்கும் விட நாமம் பதிலளிக்கும். பாகவத தர்மத்தினுடைய சாரம் நாமா தான். ராமாயணத்தினுடைய சாரமும் நாமா தான். எல்லாத்துக்கும் பதில் நாமம், ராமநாமம். அவ்வளோதான். இந்த நாமத்தை பிடிச்சிருந்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். நாமத்தை ஓரங்கட்டால் பல தர்மங்கள் உங்களை போட்டு குழப்பம். மற்ற தர்மங்களை போய் குழம்பின்னு இருப்பீங்க. அதான் மாயை. இந்த தர்மம் ஞான தர்மம், இது தியான தர்மம்,
இது தியான யோகத்தை பற்றி, அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லுது, இது ஞான விஷயத்தை பற்றி சொல்லுது, இது கர்ம விஷயத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு பிரித்து பார்த்துன்னு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஸ்ரேயஸு. இந்த கர்ம அனுஷ்டானம் பண்ணால் என்ன ஸ்ரேயஸ்னா, நாமத்தை பிடிச்சிக்கோ. அந்த கர்மா நீ அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, அந்த பலன் கிடச்சிடும். கர்மாவில் என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் நாமா சொன்னால் கிடச்சிடும். எத் பலம் நாஸ்தி தபஸான யோகேன சமான் தத்பலம் லபதே சமய கலோ கேசவ கீர்த்தனாத். கலியுகத்தில் கேசவ கீர்த்தனால தபஸ் பலன், யோகம் பலன், கர்ம பலன் எல்லா பலனும் கொடுத்துரும். அப்படின்னும் போது தபஸ் பலன், யோக பலனே கொடுத்துருன்னா அற்பமான அந்த கர்ம பலன்களை கொடுக்காதா? சொர்க்கத்தை கர்மாவனால சொர்க்கத்தை அடைகிறாங்க, பித்ருலோகத்தை அடைகிறாங்கன்னா இந்த சௌக்கியத்தெல்லாம் சுலபமாக கொடுத்துரும் நாமா சொன்னால். நாமா ரொம்ப வசதி. அதான் சொல்கிறேன்னே, பெரிய விடை என்னென்னா நாமா தான். சாஸ்திரங்களை போய் குழம்பாமல், பல தர்மங்களில் பல யோகங்களில் போய் குழம்பாமல், சுலபமாக ஒரே யோகம் நாம யோகம், ஒரே தர்மம் நாம தர்மம், இதை பிடிச்சிக்கிட்டால் போதும், எல்லாத்துக்கும் விடையை அமைஞ்சிடும். அதுதான் நம்மளுக்கு இங்கே பாகவத்தில் சொல்லக்கூடிய விஷயமே. அப்போ நாம தர்மத்தை கடைப்பிடிச்சா போதும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम. போத்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. நிறைய நாமா சொல்லுங்க. நாமாவே நம்மளை ரட்சிக்கும். நாமா தான் முதல் முடிவு நடுவு எல்லாமே நாமா தான். ராம 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 ராம. அதனால் பெரிய பெரிய நாமா சொல்ல முடியலன்னா ராமான்னு சொன்ன தெரிஞ்சால் போதும். இந்த நாமத்துக்குள்ளே எல்லா நாமங்களும் ஐக்கியம். ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும். எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். அந்த தர்மத்தை தாராளமாக மற்ற எல்லா நாமங்களும் பகவானுடைய நாம தான். ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் சரி, ஹரே ராம சொன்னால் எதை வேணாலும் கடைப்பிடிக்கலாம். ரொம்ப சுலபமாக ராமநாமம். இப்போ அதனால் ராமநாமா சொல்கிறதுனால குறைச்சல்னு அர்த்தம் இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொன்னால் தான் பகவான் பலன் கொடுப்பான். ராமான்னு சொன்னால் பலன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ராமான்னு சொன்னாவே எல்லா பலன்களும் கிடச்சிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொன்ன பலன் கிடச்சிடும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிற பலன் ராமான்னு சொல்கிறதுனால கிடச்சிடும். அதுக்காக சொல்ல வரேன். இந்த ராமான்னு சொல்கிறதுனாலே எல்லா பலன்களும் சித்திச்சிடும். ராம 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 ராம. ராமான்னு சொன்னாவே எல்லா மாத்திரங்களும் இதில் ஐக்கியம் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்லியிருக்கார். ராம 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 ராம.